நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி அண்டு டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். சரியா, இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி அண்டு டெவலப்மெண்ட் பேங்க் play an important role of promote international trade and business. They provide term loan and grant to promote the development of economically backward area in the World International Finance Corporation IFC. சரி, Exim Bank and Asian Development Bank are the agencies operating at international level to meet the needs of the international finance. சரியா, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஒன் பன்னாட்டு முகமைகளும் வளர்ச்சி வங்கிகளும். பன்னாட்டு வியாபார வளர்ச்சியில் பன்னாட்டு முகமைகளும் வளர்ச்சி வங்கிகளும் முக்கிய பங்காற்றுகின்றனர். சரியா, புரிஞ்சுதா? இந்த ஃபாரின் கம்பெனி என்ன பண்ணுறாங்கனாக்கா வியாபார வளர்ச்சியில் பன்னாட்டு முகமை ஏஜென்சி ஃபாரின் ஏஜென்சி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்றா வந்து இருக்கிறாங்க, நல்ல முறையில் வந்து செயல்படுறாங்க, பங்கேற்றுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உலகில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளுக்கு தவணை கடன்களையும் மானியங்களையும் அவர்களின் முன்னேற்றத்திற்காக வழங்குகிறது. பின்தங்கிய நாடுகளில் வந்து தவணை கடன்களையும் மானியங்களையும் என்ன பண்ணுது, அவர்கள் முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணுது, அது வந்து வழங்குறாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பன்னாட்டு நிதி கழகம், ஏற்றுமதி இறக்குமதி வங்கி மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி ஆகியவை உலகளவிய முகமைகளாக செயல்பட்டு பன்னாட்டு நீதியை பூர்த்தி செய்கின்றனர். சரி, அதேமாதிரி பன்னாட்டு நிதி கழகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி. சரியா, எக்ஸிம் பேங்க். சரியா, நிதி கழகம், ஏற்றுமதி இறக்குமதி வங்கி, ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் உலகளவு முகமைகளாக. வேர்ல்டு லெவலில் என்னது இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஏஜென்சியாக வந்து இந்த 3 என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்க அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதாப்பா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல செயல்பட்டு பன்னாட்டு நிதி தேவை பூர்த்தி செய்கிறது. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸோட நீட்ஸை என்ன பண்ணுது, அது வந்து தேவை வந்து பூர்த்தி வந்து செய்யுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட்டு மாடர்ன் ஆர்கனைசேஷன் இன்க்ளூடிங் மல்டிநேஷ்னல் companies depend upon sizable borrowing in rupees as well as in foreign currency. Prominent financial instruments used for this purpose are depository receipt. சரியா, பன்னாட்டு மூலதன சந்தை. இந்திய பன்னாட்டு நிறுவனங்கள் பன்னாட்டு மூலதன சந்தைகளிலிருந்து பணக்கடனையும் மற்றும் வெளிநாட்டு செலவாணிகளையும் விரட்டுகின்றனர். சரியா, இந்திய பன்னாட்டு நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பன்னாட்டு மூலதன சந்தையில் என்ன பண்ணுறாங்க, அவங்க பணக்கடனையும் மற்றும் வெளிநாட்டு செலவாணிகளையும் என்ன பண்ணுது, திரட்டுறாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? சைஸபிள் பாரோயிங் இன் ருபீஸ் அஸ் வெல் அஸ் என்னது ஃபாரின் கரன்சி. சரியாம்மா? அதுமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அயல்நாட்டு செலவாணிகளையும் திரட்டுகின்றன. இதற்கு முக்கிய நிதி கருவியாக வைப்பு ரசீதுகள் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று எது வந்து இருக்குதுன்னு பார்த்தா டெபாசிட்டரி ரிசிப்ட். வைப்பு ரசீதுகள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா வந்து இருக்குதுங்கிறாங்க. அதேமாரி ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு பன்னாட்டு மூலதன சந்தை. சரியா, பன்னாட்டு மூலதன சந்தை அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி ரிசிப்ட் டிஆர்எஸ் அப்படிங்கிறாங்க. A depository receipt is a negotiable financial instrument issued by a bank to represent a foreign company. Equity shares or security. They are issued to attract a greater amount of investment from other countries. Any foreign investor can investment in a foreign stock directly without worrying about difference in currency, accounting practice or languages barriers etc. வைப்பு ரசீது. ஒரு வைப்பு ரசீது என்பது வெளிநாட்டு நிறுவனத்தின் நேர்மை பங்குகள் வாங்குவதற்கு. சரியா, டெபாசிட்டரின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா, ஃபாரின் கண்ட்ரி வந்து வாங்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வந்து சொல்லுது. சான்றாக வங்கியால் வழங்கப்படும். ஒரு ஃபாரின் கம்பெனி ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வாங்கினாங்கனாக்கா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, பேங்க்கில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னென்ட்டு they are issued to attract as greater amount of investment from other country. Any foreign investor can invest in a foreign stock directly without worrying about different in countries. அயல்நாட்டுகளிலிருந்து பெரும்பாலும் முதலீட்டை திரட்டுவதற்காக அவைகள் வெளியிடப்படுகிறது. ஃபாரின்லேருந்து என்ன பண்ணாங்க, அதிகமான அளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வரதுக்காக அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு அயல்நாட்டு முதலீட்டாளரும் செலவாணி வேறுபாடு, கணக்கியல் நடைமுறைகளில் வேறுபாடு, மொழித்தடை இவைகளை பெரும் பொருட்படுத்தாமல் அந்நிய நாட்டு பங்குகளில் முதலீடு செய்திட வைப்பு ரசீதுகள் பெரிதும் உதவுகிறது. சரியா, புரிஞ்சுதா? கரன்சி அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் ஆர் லாங்குவேஜ் பேரியர்ஸ், இதெல்லாம் வந்து என்ன, அந்நிய நாட்டில் வந்து செலவாணி வந்து அதிகமான அளவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் என்னது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் GDRS இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் issued abroad by a company to raise fund in some foreign currency and is listed and traded and foreign stock exchange. சரியா, உலகளவிய வைப்பு ரசீதுகள். சரியாப்பா, அந்நிய நாட்டு முதலீட்டாளரிடம் வந்து நிதி திரட்டும் நோக்குடன் அந்நிய செலவாணியில் வெளிநாட்டில் வெளியிடப்படும் ஒரு மாற்று முறை ஆவணமே உலகளவிய வைப்பு ரசீது எனப்படும். சரியா, அந்நிய நாட்டு முதலீடு ஃபாரின் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணுறாங்க, அந்த அதிகமான அளவு நிதி திரட்டு நோக்கோடு அந்நிய செலவாணியில் வெளிநாட்டில் வெளியிடப்படும் ஒரு மாற்று முறை ஆவணம் உலகளவிய வைப்பு ரசீதுங்கிறாங்க, GDR. சரி, அதேமாதிரி இது அமெரிக்கா தவிர்த்து பிற நாடுகளில் அதேமாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்கா தவிர்த்து பிற நாடுகளில் உள்ள வெளிநாட்டு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட வர்த்தகம் செய்யப்படுகிறது. அமெரிக்கா தவிர வேறு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து இஷ்யூ வந்து பண்ணுறாங்கங்கிறாங்க. அதேமாதிரி there are 4 steps in the process of issuing GDR as follows. சரியா, the company issuing GDRs hands over its shares to one domestic custodian bank DCP. சரி, உலகளவிய வைப்பு ரசீதை வெளியிடும் நிறுவனம் தன் பங்குகளை உள்நாட்டு காப்பக வங்கிக்கு மாற்றித்தரும். சரியா, GDRS வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா டொமஸ்டிக் கஸ்டடியனுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து மாற்றி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரியா, பேங்க் வந்து என்ன பண்ணாங்க, டொமஸ்டிக் கஸ்டடியன் பேங்க் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து மாற்றி வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா the DCP requires the overseas depository bank ODB overseas depository bank situated in the foreign country for issuing the shares as in GDRS. சரியாப்பா, அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கனாக்கா, பிறகு உள்நாட்டு காப்பக வங்கி அயல்நாட்டில் உள்ள வைப்பு வங்கிக்கு உலகளவிய வைப்பு ரசீதை வெளியிட வேண்டுகோள் வைக்கும். சரியா, உள்நாட்டு காப்பகம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, உள்நாட்டில் இருக்கிறது GDR வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஓவர்சீஸ் டெபாசிட்டரி பேங்க் என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் டெபாசிட்டரிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரு கட்டளை வந்து வைக்கிறாங்க, எவ்வளோ வைப்பு வெளியிட வேண்டுகோள் வைக்கும். அதை வந்து டெபாசிட்டை வந்து இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ண அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வந்து வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the ODP covered the shares shown in rupees into GDR which are denominated in US dollars. அயல்நாட்டு வைப்பு வங்கி உள்நாட்டு செலவாணியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பங்குகளை அந்நாட்டு செலவாணி மதிப்பில் அல்லது பொதுவாக ஏற்கப்படும் செலவாணியில் மாற்றும். சரியா, ஆல்ரெடி இருக்கிற பேங்க்கில் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து மாற்றிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ஃபைனலி ODB is issue them to the intending investor. இறுதியாக அயல்நாட்டு வைப்பு வங்கி இந்த பங்குகளை விரும்பும் முதலீடுக்கு விற்கும். சரியா, ஃபாரின் கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அயல்நாட்டு வைப்பு நிதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பங்குகளை வந்து விரும்பும் முதலீட்டாளருக்கு யாருக்கு வந்து விற்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்களோ, விரும்பும் முதலீட்டை யார் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இன்வெஸ்டருக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இதை வந்து விற்றுருவாங்க அப்படிங்கிறாங்க. சரியா, என்னப்பா அது வரைக்கும் நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா படித்து வந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. அதுமாதிரி வீக்லி டெஸ்ட் என்ன பண்ணிங்கனாக்கா படித்து எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூம்மா.